ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 43. அவ்விடத்தினுள் நுழைந்த ராம் சுற்றி சுற்றி பார்த்தவாறு பதுங்கி வந்தவன் ஒரு அறையில் மெல்லிய வெளிச்சம் வர உள் நுழைந்தான். நுழைந்த அடுத்த நொடி மதியை மயக்கும் அளவுக்கு சிகரெட் மற்றும் போதைப் பொருளின் நெடி தலையை கணக்கச் செய்ய நொடியும் தாமதிக்காமல் கைக்குட்டை எடுத்து முகத்தில் கட்டிக்கொண்டான். பின் கவனமாக அறையை சுற்றி நோட்டமிட கண்டவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அதிர்ச்சி குறையாமல் அங்கிருந்த படுக்கையை நோக்க முழு போதை மயக்கத்தில் ஏதோ உளறிக்கொண்டு அலங்கோலமாக படுத்திருந்தாள் ஸ்ரத்தா. ஆம், ஸ்ரத்தாவேதான். மற்றும் ராம் கண்டு அதிர்ந்தது. முதன்முறை ராமை அவள் பார்த்த வீடியோ கால் புகைப்படத்திலிருந்து முன்தினம் மீராவுடன் மணமகனாக அவன் நின்றிருந்த புகைப்படம் வரை அவள் அறை முழுவதும் நிறைந்திருந்தது. அவள் முகத்தை நன்றாக உற்று நோக்கியவனுக்கு இவள் யார் என்று புலப்படவில்லை. என்றாலும் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது, இவள் பிரணதி அல்ல. அப்போ அவள் யார்? அச்சில் வார்த்தது போல் உருவ ஒற்றுமையா? ஆனால் நடவடிக்கையில் அவளுக்கும் இவளுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசங்கள். அப்போ தான் தாலி கட்டியது என் குழந்தையின் அம்மாவுக்கு அல்ல, அவளை போல் இருக்கும் வேறொருத்திக்கு என்று எண்ணியவன் ஒரு நிமிடம் தலையை பற்றி அமர்ந்து விட்டான். தெளிவு பிறந்தது. பிரணத்தி நடிக்கவில்லை, அவள் இயல்பே அதுதான். பரத் கூறியது போல் அவளை தவறாக தான் எண்ணியிருக்கிறேன். அப்போ அவள் எங்கே என்றவன் மீண்டும் ஒருமுறை அந்த அறையை சுற்றி பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டவாறு வெளியேறினான். சற்று தொலைவில் வேறொரு அறையில் விளக்கு எரிய நுழைந்தவன் கண்ட காட்சி, குழந்தையை தன்னோடு அணைத்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தாள் பிரணதி. அவள் கழுத்தில் வலுக்கட்டாயமாக அவன் கட்டிய தாலி. ஏனோ நெஞ்சம் கனத்தது. தனது குழப்பத்தில் அவளிடம் அவமரியாதையாக நடந்ததை எண்ணி ஆத்மார்த்தமாக வருந்தினான். எது எப்படியோ, இவள் இனி என் மனைவி, இவளை சுமக்கும் பொறுப்பு இனி என்னுடையது என்று எண்ணியவரே, ஏய் பிரணத்தி எழுந்துரு என்று எழுப்ப மெதுவாக கண்களை திறந்தவளோ, இதுதான் உங்க டக்கா சார்? புள்ளைய கடத்திட்டாங்கன்ற பதட்டம் கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு? இப்படி ஆடி அசைஞ்சு புதுமா பிள்ளை போல கருப்பு கோட்டை கூட கலட்டாம வந்திருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லாம் பயங்கரமான டெரரான ரவுடிங்க. அவங்களையெல்லாம் சமாளிச்சு உங்க குழந்தைய பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சரி சரி, போனது போட்டோம். இந்தாங்க உங்க பொண்ணு, சீக்கிரம் வீடு போய் சேருங்க. மறுபடியும் பொண்ணை காணும் பண்ணை காணும்னு பழம்பாதீங்க என்று விட்டு போர்வையை போர்த்தி கொண்டு அவள் உறைந்து விட்டான் ராம். அப்பொழுது வரை அவள் மீது இருந்த பிம்பம் மறைந்து அவள் பேசிய பேச்சில் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறியது ராம்க்கு. ஏய் பைத்தியமே, என்ன ஏதோ பிக்னிக் வந்தது போல போர்த்திக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்ட, கிளம்பு என் கூட என்றான். வெரி சாரி சார், பட் உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்கு. பாவம், நீங்களும் எத்தனை கல்யாணம் தான் முடிப்பீங்க சொல்லுங்க? கொஞ்ச நேரம் முன்னால வரைக்கும் உங்க மேல கொலவரி ஆத்திரமா வந்தது, இப்போ இல்லை. ஏன் சொல்லுங்க என்று கண்ணடித்து அவனை அருகில் அழைத்தவள், உங்க செட்டப்பை நான் பார்த்துட்டேன் என்றாள். அவனோ கேள்வியாக நோக்க, அதான் சார், உங்க பொண்ணோட அம்மாவை நான் பார்த்துட்டேன். குணம் அப்படி ஒரு குணம். எப்பவுமே பரவச நிலையில தான் இருப்பாங்க போல. எதுல ஒத்து போகுமோ இல்லையோ, 2 பேருக்கும் குணத்துல ரொம்ப நல்லா ஒத்து போகும். இனியாவது இப்படி வெறப்பா நிக்காம வளைஞ்சு நெளிஞ்சு வாழ பாருங்க என்றாள். முகத்தை ஆழ்ந்த தேய்த்த ராமு, கடவுளே என்ன பாவம் பண்ண, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாய்க்குது? ஒன்னும் முட்டா பீஸா இருக்கு, இல்ல முரட்ட பீஸா இருக்கு என்றவன். ஏய், நீ இப்போ வரப்போறியா இல்லையா? இங்க இருக்கிறவனுங்க எல்லாம் ரவுடி, சத்தம் கேட்டு எழுந்துட போறானுங்க என்றான். அதேதான் சார், நானும் சொல்றேன், எல்லாம் எழுந்துட போறாங்க. சீக்கிரம் போங்க போங்க. போகும்போது அந்த ஜன்னலை சாத்திட்டு போங்க, ஒரே குளிரு. உங்களுக்கு தெரியணும்னு தான் திறந்து வச்சிருந்தேன், சீக்கிரம் கிளம்புங்க என்றாள். அவளை முறைத்தவாறே குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்த ராமை பார்த்து, என்னன்னா பிரணதி எங்க என்றான் பரத். அவனிடம் பதில் ஏதும் கூறாமல் சென்று காரில் ஏற ராம் பின்னால் பார்த்த லக்ஸோ, மச்சி எங்கனா என்க திரும்பியும் பார்க்கவில்லை அவனை. அடுத்த 1 மணி நேரத்தில் அனைவரும் அமர்ந்திருக்க
ஆக உன்னை டார்ச்சர் செஞ்ச பொண்ணு பிரணதின்னு நினைச்சா அது அவ இல்ல, அவளை போலவே இருக்கிற வேறொரு பொண்ணு. அப்போ ஏன்பா பிரணதியை விட்டுட்டு வந்த? கூட்டிட்டு வந்திருக்கலாமே. 1000 தான் இருந்தாலும் இப்போ அவன் பொண்டாட்டி என்றார் தவசீலன். ஐயோ அப்பா, நானா மாட்டேன்னு சொன்னேன். அவதான் அங்கேயே இருந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்றான். ஏன்பா என்று சுமித்ரா வினவ, யாருக்கு தெரியும், அது சரியான பைத்தியமா. இது தெரியாம அவ கழுத்துல தாலிய வேற கட்டி தொலைஞ்சிட்டேன். அதுதான் மனசுக்கு ஒரே அரைச்சலா இருக்கு. என் தலை எழுத்து. இவளை போய் இத்தனை நாளா அந்த கிக்கு பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா இவ சரியான மக்கு பொண்ணா இருக்கா என்றான். சுமித்ராவோ, இருந்தாலும் அவளை பேசி கூட்டிட்டு வந்திருக்கணும், இது நல்லது இல்லப்பா என்க. தவசிலனும் அதுதான் சரி என்றார். ராமிடம் பதிலில்லை. அண்ணா, பாப்பு பொண்ணு, ஒருவேளை என் குழந்தை எங்களுக்கு வேணும்னு அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போச்சுன்னா அம்மா கிட்ட வளரணும்னு 1000 ஓட்டிங்க இருக்கு. அதுக்காகவாவது பிரணதியை போய் கூட்டிட்டு வரலாம் என்றான் பரத். பொழுதும் புலர்ந்தது. வழக்கம் போல் அனைவரும் எழுந்து தத்தமது வேலைகளை பார்க்க தயா மட்டும் ஏதோ யோசனையாக அமர்ந்திருந்தான். உதயாவோ, என்னண்ணா யோசிக்கிறீங்க என்க. ஸ்ரத்தாவை எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியல. அவ ராம அவ்வளோ சீக்கிரம் பிரணதிக்கு விட்டு கொடுக்க மாட்டான். நிச்சயம் ஏதாவது செய்வா. ரொம்ப கவனமா அவளை பார்த்துக்கணும் என்று கூறும்போதே கொட்டாவை விட்டவாறே ஹாய் குட் மார்னிங் என்று வந்தாள் பிரணதி. அவளை கண்டதும் அனைவரும் சிலை என நின்றுவிட, ஐயோ முதல்ல இவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கண்ணா என்றான் உதயா. அவளோ, யாரை காப்பாத்தணும் குட்டிடான் என்க. குட்டிடானா என்று தயா உதயாவை பார்க்க, சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாம் இந்த வருணோட வேலை என்றான் இரு கைகளையும் உயர்த்தி. நீங்க இன்னும் என்ன செய்ற? நேத்து ராம் வந்தானே, அவனோட போகலையா என்றான் தயா. டான், என்னை எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டுல கூட கொண்டு போய் விடுங்க. இந்த ராம் சார் கிட்ட வேண்டாம், அவர் மனுஷனே இல்லை தெரியுமா என்க. வருணோ உதயாவின் காதில், ஒருத்தி என்னன்னா வாழ்ந்தா அவன் கூட தான் வாழணும்னு சொல்றா, இன்னொருத்தி என்னன்னா அவன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்றா என்றான். ஆமா, ஆனா உன் பொண்டாட்டி இத்தனை நாள் அவன் கூட தான் இருந்துட்டு வந்திருக்கா என்றான் உதயா அடக்கப்பட்ட புன்னகையுடன். எதுக்கு டான போல பல்லார்னு என் கன்னத்துல அரைஞ்சிருக்கலாம் பாஸ் என்றான் வருண் பாவமாக. வருண், அவளை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தையோ அங்கேயே விட்டுட்டு வா என்றான் தயா. அவசியம் இல்லடான், அவ புருஷன் தெரு முன்னில தான் கார்ல வெயிட் பண்றான் என்றான். தயாவோ கேள்வியாக நோக்க, அவனுக்கு அவன் பொண்டாட்டி மேல அவ்வளோ நம்பிக்கை டான். எப்படி கூட்டிட்டு போனோமோ அப்படியே பத்திரமா திருப்பி அனுப்பிடுவோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இது தெரியாம நம்ம பசங்க தான் தூக்கிட்டாங்க என்றான். செல்லும் வழியில், ஏன்னா இந்த ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன வித்தியாசம் என்றாள். ரொம்ப சிம்பிள் சிஸ்டர், 2 கையிலையும் ஹீரோயினை ஏந்தினா அவன் ஹீரோ, அதே ஹீரோயினை தூக்கி தோல்ல போட்டா அவன் வில்லன். ஒரு வீட்டுக்கு முன் வாசல் வழியா வந்தா அவன் ஹீரோ, அதே வீட்டு வாசல் கதவை உடைச்சிட்டு வந்தா அவன் வில்லன். அவ்வளோதான் வித்தியாசம் என்றான். வாவண்ணா, சூப்பரா இருக்கே என்க. அது மட்டுமா, ஒவ்வொரு ஹீரோக்கு இருக்கிறது போல நம்ம டானுக்கும் ஒரு சிக்னேச்சர் போஸ் இருக்கு தெரியுமா உனக்கு என்றான். என்னதுனா அது என்க. ஒரு கையில பொண்ணையும் இன்னொரு கையில அவ ஹை ஹீல்ஸ் செப்பலையும் தூக்கிட்டு போவாரு, அதுதான் அவரோட சிக்னேச்சர் போஸ் என்க. ஹஹாவென சிரித்தவள் ராமை கண்டு சட்டென நிறுத்தி கொண்டாள். இதை பார்த்த வருணோ, இதோ பாருமா தங்கச்சி, புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவுன்னு இருக்கதான் செய்யும். அதுக்காக பாதை தெரியும்னு நீ பாட்டுக்கு படக்குன்னு கோச்சிட்டு வந்துடாத. தங்கச்சி அங்க சமாளிச்சு வாழறதாம அண்ணனுக்கு பெருமை. போ, பத்திரமா போயிட்டு வந்திராத என்று அனுப்பியவன். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு என்றான். ஓட்டுநர் இருக்கையில் ராம் அமர்ந்திருக்க பின்னால் சென்று ஏறிக்கொண்டாள் பிரணதி. சோகமாக ஜன்னலை பார்த்து வர சிறிது அமைதிக்கு பின், உனக்கும் அவனுங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவனுங்களை பார்த்தா இன்டர்நேஷனல் கிரிமினலை போல இருக்காங்க, உன்னை பவ்யமா வந்து விட்டுட்டு போறான் என்றதும் மறுபடியும் முதல்ல இருந்தா என்று எண்ணியவள், கொஞ்சம் அப்படி ஓரமா கார் நிறுத்த முடியுமா சார் என்றாள். அவனும் நிறுத்த இறங்கி தாலியை கழற்றி பத்திரமாக அவன் கையில் திணித்து விட்டு செல்ல, ஏய் எங்கடி போற என்று கத்தினான்.
இப்படியே நேரா போனா 1/2 கிலோமீட்டர் தூரத்துல கடல் வருமா என்க. அதுக்கு என்றான். சந்தோஷமா குதிச்சு சாக போறேன் என்றாள். அப்போ டோன்ட் வரி, கார்ல வந்து ஏறு, நானே காரோட உள்ள தள்ளுறேன் உன்னை என்க. உங்க கூட தினம் தினம் வாழ்ந்து சாகிறதுக்கு அது எவ்வளவோ மேல் என்று விட்டு அவள் செல்ல இறங்கி அவளை விரட்டினான் ராம். அந்நேரம் லக்ஸிடமிருந்து கால் வர அனைத்தையும் கூறினான். ஓடிய பிரணத்தியோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள் செல்ல, அப்புறமா நடந்ததுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே மச்சி என்றாள். ஊருக்கு செல்ல 2 நாட்களே ஆன நிலையில் கெஸ்ட் ஹவுஸில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று எண்ணிய ராம் ஹோட்டல் அறைக்கு இடத்தை மாற்றினான். ஆண்கள் 4 கவனமும் பெண்கள் 3 மீது இருக்க வேண்டும் என்று பணிந்தும் இருந்தான். இதற்கு இடையில் என் பொண்டாட்டி என்ற ராமின் கூற்றும் ஸ்ரத்தாவை உதாசீனப்படுத்தியதும் மீண்டும் மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பின் அவளுள் இருக்கும் மிருகத்தை மெல்ல மெல்ல எழுப்பிக் கொண்டிருந்தது. இதை நன்றாக அறிந்த தயாவோ 4-5 ஆண்களையும் உதயாவையும் பிரணதியை பார்த்து கொள்ளுமாறு அனுப்பி வைத்தான். கடுமையான காவலில் இருந்தாலும் அவற்றை மீறி தப்பி ஓடிவிட்டாள் ஸ்ரத்தா. அன்று இரவு வீட்டினருக்கு சின்ன விருந்து ஏற்பாடு செய்திருந்தான் ராம். பிரணதியை பிரத்யேகமாக தயார் செய்தார் சுமித்ரா. விருந்துக்கு நேரம் இருக்க லக்ஸும் பிரணதியும் போர் அடிக்க ஹோட்டலை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு வளைவில் யார் மீதோ இருவரும் முட்டிவிட எதிர் நின்றவர்களை கண்டு விழிவிரித்தாள் பிரணதி. குட்டிடான், அண்ணா நீங்களா இங்க என்ன செய்றீங்க என்றாள். ரொம்ப பெரிய சீக்ரெட், ஆனா யாருக்கும் சொல்லக்கூடாது என்றான் வருண். மாட்டேன் சொல்லுங்க என்றதும் உன்னை தூக்க போறோம் என்றான் உதயா. அப்படியா, சொல்லவே இல்ல, மறுபடியும் எங்க அதே பாருக்கா என்றாள். அவ்வளோலாம் உனக்கு செலவு பண்ண முடியாது, கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகல, சோ இதே ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கோம் என்றான் வருண். அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க, வாங்க போலாம் என்க. அட இருமா, நீயே வந்தா அப்புறம் எதுக்கு எங்களுக்கு இந்த ரவுடி கெட்டப்பு, அதுவும் எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்குல்ல என்றான் உதயா. ஓ அதுவும் சரிதான், எத்தனை மணிக்கு தூக்க போறீங்க என்றாள். ஷார்ப்பா 8 மணிக்கு, அதுவும் நாங்க இல்ல, அண்ணாதான் உன்னை தூக்க போறார் என்க. எங்க தலை இருக்கும்போது வாழ நாங்க ஆட மாட்டோம் என்றான் வருண். ஓ டான் கிட்ட கரெக்டா சொல்லிருங்க, அதோ அந்த 6வது ரூம்ல தான் இருக்கேன் என்றவள். நீங்க எங்க இருக்கீங்க என்றாள். இதோ ஆப்போசிட்ல 4வது ரூம் என்றான் உதயா. டன் என்று தம்ஸ்அப் காட்டியவள் வேகமாக தலையாட்ட சென்றனர் ஆண்கள் கூட்டம். இவை அனைத்தையும் கேட்டு உறைந்த நிலையில் நின்றிருந்தான் லக்ஸ். மச்சி என்க மயங்கி அவள் மீதே சரிந்தான். வருணோ, ஏன் பாஸ் இதுக்கு பேரு கடத்தல் என்க. எஸ் கடத்தல் என்று கண் சிமிட்டினான் உதயா. ஐயோ ஏன் பாஸ், நீங்க வேற ரூம் நம்பர் எல்லாம் சொன்னீங்க, 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்பவும் டான் தூக்கலனா நேரா ரூமுக்கு வந்துட போகுது என்க. டேய் சும்மா இருங்கடா என்றான் உதயா.